அனைவருக்கும் வணக்கம். தற்போது 2 நாள் முன்பு தென்காசி மாவட்டத்தில் விடுதலை வீரர் வீரமணி கட்டபொம்மன் அவர்களை சமூக விரோதிகளும் தடை செய்யப்பட வேண்டிய பிரிவினைவாதி இயக்கம் என்று சொல்லப்படும் நாம் தமிழர் கட்சியின் தலைவரின் தூண்டுதல் பேரில் சட்டவிரோதமாகவே தீ வைத்து எரித்து இரு சமுதாயக்குள்ளே தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டிய எண்ணத்தில் நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. வருகின்ற இது போன்ற தமிழ்நாட்டில் எந்த அசாமம் நடக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி உடனடியாக தமிழக அரசு வர சட்டமன்ற கூட்டத்தில் தொடரிலே தடை செய்ய வேண்டும். மேலும் சீமான் அவர்களுக்கும் உபா சட்டத்திலும் குண்டா சட்டத்திலும் கைது செய்து மேலும் பெட்ரோல் குண்டு நேரடி வீசியவர் மேலும் தென்காசி மாவட்ட காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நடவடிக்கை எடுக்கும் தவறும் பட்சத்தில் மதுரை மாவட்ட சார்பாக கப்பலூர் டோல்கேட் அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்ட போராட்டம் நடைபெறும் என்றும் தமிழக அரசுக்கு நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற அசாம இரு மக்களிடம் கலவரத்தை தூண்டுவதாகவும் தெலுங்கு மக்களுக்கும் தமிழ்நாட்டிலும் ஒரு வரப்பிரசவம் என்று நீதிமன்றத்திலும் பல சட்டமன்றத்திலும் பல உயர் அதிகாரிகளும் நன்கு அறிந்தது தான். தெலுங்கு மக்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரும் ஒரு நிலப்பரப்பாக தெலுங்கு மொழியாக கொண்டிருந்த சமுதாயமாக இருக்கிறது. நாடு சுதந்திர அடைந்த முன்பாகவே தெலுங்கு மக்களும் நம்முடைய பிரிட்டிஷ் ஏகாபத்தியத்தை எதிர்த்து பல மன்னர்களும் போராட்டம் மூலம் தன் உயிரை தந்து இந்தியா சுதந்திரத்துக்காக பல விதமான போராட்டம் நடத்தி இந்தியா என்று மூவரும் கூடி தயாரித்தவரே ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அப்படிப்பட்ட தெலுங்கு சமுதாயத்துக்கும் இந்த இந்திய தேசத்திலையும் ஏன் தமிழ்நாடு தேசத்துக்கு இருக்கக்கூடாது, அந்த மக்கள் வீழ்ந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு என்ற ஒரு கொண்டு வந்து அதன் மூலம் புரோக்கர் வேலை செய்யப்படும் சீமான் அவர்களை கேவலம் நங்கோடி பணம் வசூலிப்பதற்காகவே இது மாதிரி பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு இன்று தெலுங்குகளுக்கு எதிராகவும் குறிப்பாக நாயுடு சமுதாயத்துக்கு எதிராகவும் ஒரு விஷம பரீட்சையை உருவாக்கி தமிழ்நாட்டிற்கு இரு சமுதாயக்குள்ளேயே வன்முறையும் கலவரத்தை தூண்டிவிட எண்ணத்தில் இது போன்ற பல காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நாம் தமிழர் சீமானையும் உடனடியாக கைது செய்து அவர் நடத்தி வந்த நாம் தமிழர் அமைப்பு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம்.